பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு கெட்டதுலேயும் நல்லதுன்ற மாதிரி இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்த என் அண்ணன் குடும்பம் இன்னைக்கு நமக்கு ஒன்றுனா வந்து இங்கே பார்த்தீங்கள எவ்வளோ தூரம் நமக்காக கஷ்டப்பட்டு நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் வெளியே வந்து வெட்டுவேன் கொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசினாலையும் நமக்கு ஒன்றுனா ஓடி வந்து முதலால நின்னது என் அண்ணன் குடும்பம் தாங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அது வேணுமானா உண்மைதான். உங்கள் சின்னண்ணன் அவங்களுக்கு தான் ஐடியாவே கொடுத்தது. ஆனால் கடைசியில் நமக்காக பேசி நம்மளை வெளியே கொண்டு வந்தது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே கோமதி. இனிமேல் நான் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒன்றுனா முதலால வந்து நிற்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ எல்லாருமே நமக்கு சாதகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மயிலி இருந்துட்டு என் வாழ்க்கையே போச்சே, இனிமேல் நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போருன்னா எங்கடி போகலான் இருக்க? இங்கே பாரு, எப்படியாவது உன் வாழ்க்கையை உன் கையில் திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் பேச்சை கேட்டு தான் நான் இப்போ இந்த நிலமையில வந்து நின்றுட்டுருக்கேன். மறுபடியும் நான் உங்கள் பேச்செல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராஜி இருந்துட்டு அக்கா இனிமேல நம்ம உண்மையை மறைச்சு வைக்கக்கூடாது, நகை விஷயத்த வீட்டில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.